காலையிலையும் மாலையில் என்ன செய்யணும்? ஜெபிக்கும். 3 வேளை குறைய எப்படி மூக்கில் வர சாப்பிடலான்னு நினைக்கிறேன். முடியாட்டை கூட மாத்திரை வாங்கிட்டு தின்னுட்டுனாலும் சாப்பிடணும்னு நினைக்கிறோம். அது யார் சொல்லி கொடுக்குறாங்க? உடம்பு. மாத்திரை போட்டுனாலும் சாப்பிடணுமே, ஆனால் உடம்பு கட்டுப்போம். இது கூட முக்கியமானது ஜபம். அந்த மாத்திரையை நிறுத்தக்கூடியது, உடம்புக்கு பலம் கொடுக்கறது ஜபம். நீங்க ஜபம் இருக்கு பாருங்க, மாத்திரை குறையி சரீரம் புஷ்டியாகும். இதெல்லாம் உண்மை. நீங்க உண்மை விட்டு போட்டு பொய்யானது அதிகமாக நாடுறதுனால பிரச்சனை என்னன்னா, உங்களுக்கு சம்பாதிக்கிற காசெல்லாம் யாருக்கு போகுதுன்னா, டாக்டருக்குமே வைத்தியர்களுக்குமே ரெண்டாவதுக்கு போது மெடிக்கலும் போயிட்டு இருக்கு. இது கொஞ்சம் மாற ஒரு காரணம்னா ஜெபிக்கணும். காலையில் ஆனால் அந்த டைம் ஆனால் ஜெபிக்கிறோம், பல்லு விளக்குறோம், குளிக்கிறோம். இதெல்லாம் யார் சொல்லி கொடுக்குறாங்க? சிந்திங்க வரல. அதுக்கெல்லாம் அரசு உங்களுக்கு பாடம் எடுக்கிறாங்களா? இல்லை. அதே மாதிரி தான் எழுந்தோடனே ஜெபிக்கிறத மறக்கக்கூடாது. காலையில் எந்திரிச்சோடனே முழங்கால் படி விட்டு பல்லு வளர்க்குறீங்களோ மூஞ்சி கலக்குறீங்க, கத்தருக்கு கோடான வழி ஸ்தோத்திரப்பா, காலோண்டி நின்றுட்டு ஏசப்பா என் தயாவாரே என்ன சொல்லி ஒரு சத்தம் விட்டு போட்டு அப்புறம் எந்திரிச்சு போய் நீங்கள் ஒன்றுக்கு போகிறது, பல்லு வளர்க்குறதெல்லாம் மூஞ்சி கலைக்கு வந்து உட்காந்து ஒரு 15 நிமிஷம் கடவுள் கொடுத்தீங்களோட நல்லது. காலை ஜபம். சாயங்காலம் நேரம் டைம் இருந்ததுன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஜபம் வைங்க. மத்திய நேரத்தில் 2 மணி நேரம் 1 மணி நேரம் ஜபம் பண்ணி வேடான்னு சொல்லுவேன். வேலைக்கு போகிறதுக்கு ஜபம் வெளிக்கு இருக்கு. ஜபம் கண்டிஷனாக வேணும். அது நம்ம அண்ணாச்சி கடையோட சாட்சி. காலையில் அவங்க என்ன 3 மணிக்கு 4 மணிக்கு வண்டி எடுக்கிறாங்க, 7 மணிக்கு மார்க்கெட் தினகூரம் கொண்டாடுறாங்க. அவர் தினம் அந்த 1 மணி நேரம் ஜபிச்சுட்டு தான் போகிறாரு. நைட் 10 மணிக்கு தான் கடை சாத்துறாரு. அதுக்கும் போகிற போய் குடும்ப ஜபம் பண்ணிட்டு வராரு. அப்போ அவரெல்லாம் மனசுன்னு இல்லையா? நீங்கள் நடந்த மனசுனா சிந்திக்கணும். ஜபம் இல்லாதனால தான் பிரச்சனையெல்லாம் வருகிறது. குடும்பத்தில் பிரச்சனை வருது, குடும்பத்தில் கஷ்டம் வருது, கண்ணீர் வருது, புலம்புல வருது, சண்டை வருது. எல்லாம் எதுன்னா ஜபம். ஜபம் வந்து அது வராது. ஜபம் பண்ணுவோம். அதிகமாக ஜபம் நீதிமான ஆகும்போது பிரச்சனை வரும். அப்புறம் அதுக்கு மீறி ஜெயிக்கும் போது பிசாசு பார்த்து ஓடிடுவார். அப்போ ஆண்டவர் மட்டும் தான் ஆளி செய்வார். அப்போ என்ன பண்ண பிரச்சனை சால்வ் ஆயிடும். ஆமே அல்லேலூயா. ஜபம் தேவையா தேவையில்லை? நீங்கள் தான் முடிவெடுக்கணும். தேவையா தேவையில்லையா? ஜபம் தேவை. ஜபத்தை பண்ண எத்தனை சாட்சி கேட்குறோம்? டிவியில் கேட்குறோம், செய்தியில் கேட்குறோம், நேரடியாக கேட்குறோம். நேரடியாக நீங்கள்லாம் கன்வென்ஸ் போட்டு பெரிய போட்டு போனத்தானே பார்க்க முடியும், நேரடியாக பார்க்க முடியும். அவங்க இன்னார் ஊர், இந்த ஊர். இங்கே நாங்கள் இருக்கிற ஏரியா பக்கத்தில் கூட ஒருத்தர் அங்கேருந்து ஒரு கால் என்னமோ இதாகி அவரு கூட மோனசுலாசன் சாட்சி வந்து டிவியில் வந்தாங்க. அதில் என்ன அர்த்தம்னா, சாட்சி வருதுன்னா அவங்கெல்லாம் ரசிக்க உதே இல்லாதைய அவங்களெல்லாம் கற்று தொடுறாங்க. அவங்கள அந்த மாதிரி ஜெபிக்கிறாங்க. ஜபம் 7 வருஷத்து பையன் 3 மணி நேரம் ஜெபிக்கிறானா? இல்லை சாட்சி. அப்போ நம்மளே குழந்தைங்க எப்படி வளர்க்குறோம்? எப்படி ஜபம் பண்ண வைக்கிறோம்? எப்படி பண்ணிடுறோம்? படிக்க சொல்கிறது மட்டும் மிரட்டுறீங்க, ஜெபிக்க சொல்லி மிரட்டுறீங்களா? ஜெபிக்க சொல்லணும். இப்போ காலையில் கொஞ்சம் எதிர்ச்சொல்லி ஒரு பாட்டு பாடி ஜபம் பண்ணி வைக்கணும். இன்னும் ஒரு பாட்டு பாடி ஒரு 5 நிமிஷம் இதில் ஒரு பாட்டு பாடி ஒரு ஜபம் பண்ணி ஒரு வசனம் படி ஜபம் பண்ணிட்டு எதிர்த்து அவை வேலை பார்க்கணும். ஒன்றும் தப்பே இல்லை. நைட்டு டைம் கிடச்சுன்னா 1 மணி நேரம் நீங்கள் எடுக்கலாம், தப்பே இல்லை. ஜெபித்து ஆகும் கண்டிஷன். சாப்பாடுக்கு டைம் ஒதுக்குறீங்க, தண்ணி குடிக்க டைம் அடிக்கிறீங்க, டீ குடிக்கிற டைம் அடிக்கிறீங்க. கம்பெனியில் போனால் டீக்கு டைம் உள்ளேன்னா சண்டைக்கு நிற்கிறீங்க, கம்பெனியோட கோஷம் போடுறீங்க. சிந்திக்க ஒன்றுதான். டீ ஏன் கொடுக்கூடாதுங்கிறீங்க. அப்புறம் டீ குடிக்கிறதுக்கு டைம் எடுக்கிறது இல்லைங்கிறீங்க. சாப்பாடு நாளைக்கு 1 மணி நேரம் ஒதுக்குறீங்க. அப்போ தேவ சமத்தில் உட்காரக்க மட்டும் ஒதுக்க மாட்டேங்கிறீங்க. அதுதான் எனக்கு கேட்க கேள்வி. தேவ சமத்தில் உட்காரோம். நான்லாம் நைட்டும் பகலும் பைரவமேனாக இருந்தேன். இப்போ அவர் செய்கிறாரு கேசஸ்லாம். அப்படி இருக்கும்போது நான் ஜபிக்கிறத நிறுத்துறேன். கம்பெனிக்கு போனேன். கம்பெனியில் பேப்பர் கேஸ் மிஸ் நோட் பண்ண நைட்டு வருவார், பகல் வருவார். நிறைய ஓட்டியெல்லாம் செய்வேன். அப்போ ஜெபிக்கிறது நிறுத்த மாட்டேன். சாப்பாடு டயத்தில் 10 நிமிஷத்தில் சாப்பிடுவேன். ஒருத்தர் சாப்பாடு வேணுன்னே கழிச்சிட்டே பண்ணுவார். அது என்னமோ சாப்பாட்டு சாப்பாடே பார்க்காத மாதிரி கழிப்பாங்க. 4 வாயில் அள்ளி போட்டு போய் உட்காந்து 1 மணி நேரம் கொடுக்குறாங்கன்னா 10 நிமிஷம் சாப்பாடு டைம். மீதி நேரம் எத்தனை 60 நிமிஷத்தில் 40 நிமிஷம் ஜபத்தில் உட்காரு. கைகளுக்கு அது இதுக்கெல்லாம் ஒரு 20 நிமிஷம் தள்ளலாம். உட்காந்து ஜபம் பண்ணும். ஜெபிக்கணும். ஜெபிக்காதெல்லாம் நம்ம ஒன்றும் நம்ம அனுசாரிக்கணும். ஜெபிச்சாதான் உங்களுடைய கஷ்டம் போகும். உடஞ்ச சும்மா பச்சையை சொல்ல போனால் உங்கள் தர்க்கணும் போகும். பச்சையை சொல்ல போனால் என்ன போவான்னு நம்ம எடுத்துருக்கிற என்ன போவான்னு போகும்.
பாருங்கள், நான் தினமும் சொல்கிறேன், வாரம் வாரம் சொல்கிறேன், எல்லா 11:30 11:45 இப்படி பாருங்க. அப்படி என்ன அர்த்தம்? அது அசால்ட்டு அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்கள் மேலே அந்த அக்கறை இல்லை. ஆனால் வேலைக்கு போனால் இத்தனை மணிக்கு போகலையோ இத்தனை மணிக்கு என்ன வேலைக்கு போவான்னு தாட்டி விட்டுறாங்க. அன்றைக்கி சம்பளம் அதுக்கு எவ்வளோ கருத்தாக போகிறோம். ஆனால் தேவாலயத்துக்கு வரக்கு ஏன் அப்படி? வாரத்துக்கு ஒரு நாள். நான் அதனால சொன்னேன், ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு லீவ் இல்லாத வேலைக்கு போகிறதுக்கு அந்த வேலையை இல்லாத போகணும். அவங்க என்ன கஷ்டப்படணும். அப்போ தான் அவங்க வீட்டு மென்மன் கடவுள் சமைப்பாங்க. அதுக்காக எல்லாருமே ஜெபிப்போம். அதுக்காக எல்லோரும் ஜெபம் பண்ணுறோம். ஞாயிற்றுக்கிழமை வராத வேலைக்கு போகிறோம், வேலை இல்லாத போயிடும். வேலை போகணும், அப்போ தான் வருவாங்க. வந்து ஜெபம் பண்ணுவாங்க, கஷ்டப்பட்டு ஜெபிக்கணும். அப்புறம் ஜெபம் பண்ணுவார், நல்ல வேலை கிடச்சிப்போம். ஞாயிற்றுக்கிழமை உனக்கே வருவாங்க. செய்யணும். அது ஞாயிற்றுக்கிழமைக்கு விட மித்த நாள் கிடைக்கிற சம்பளம் ஓவராக இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை கொண்டா சம்பளம் ஏதோ ஒன்று போயிட்டே இருக்குது. அதை நம்ம புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம சொல்லி பார்த்துட்டேன், மத்தியானி மேலே போக நீ வேலைக்கு வேணான்னு சொல்கிறேன். மத்தியானிக்கு வரைக்கும் ஆண்டவர் நாளை திருடக்கூடாது. ஆண்டவர் நம்மளுக்கு செய்த நன்மை நினைக்காது போகக்கூடாது. சாக்கு போக்கு அழகாக சொல்லுவாங்க. இந்த சாக்கு போக்கு சொல்கிறதெல்லாம் ஆண்டவர் ஏற்க மாட்டார். ஏன்னா அந்த மாதிரி வேலையை வேண்டான்ட்டு வா, உனக்கு அது கூட மேன்மையான வேலையை தார் அப்படின்பார். தருவார், கண்டிஷனை தருவார். நானும் அனுபவத்தில் சொல்கிறேன், அனுபவிச்சுருக்கேன். நீங்கள்லாம் வேணுமா இந்த ஐயன் என்னமோ வந்து டைரெக்டாக வந்து பாஸ்ட் ஆகி உட்காந்துட்டாரு, இதுக்கெல்லாம் உலகத்தை பற்றி என்ன தெரியும் நினைக்கிறேன். நான்லாம் கஷ்டப்பட்டு கண்ணீர் வடித்து கருப்பார்லேருந்து பாத்தி கட்டுறதுலேருந்து தண்ணி கட்டுறதுலேருந்து மஞ்சக்காட்டு கருப்பார் போதுறதுலேருந்து எல்லா வேலையும் அனுபவிச்சு வந்தோம்னா, கஷ்டப்படனா என்னங்க தெரிஞ்சு வந்தோம்னா. நைட்டும் பகலும் தண்ணி கட்டணும், முறக்கட்டு தண்ணியெல்லாம் வந்துட்டேன். நைட்டுங்கிறது பகலுன்னு பார்க்காது சரிங்களா? நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் நான் ஒன்றும் நேரடியாக வந்து பாஸ்ட் உட்காரல. உலகத்தில் என்னென்ன கஷ்டம் வரும், எவ்வளோ பிரச்சனை வரும் எல்லாம் இருந்துட்டு, அப்போ விசுவாசி இருக்கும்போது எவ்வளோ கஷ்டம் வந்தது எனக்கு தெரியும். அந்த கஷ்டத்தில் நான் எப்படி ஜெயிச்சுன்னு எனக்கு தெரியும். 7 மணிக்கு நான் போகணும், பல தடவை சொல்லியிருக்கிறேன். 7 மணிக்கு நான் இருப்பேன். முதலால் போய் எல்லாம் கூட்டி தள்ளி பாய் போட்டு எல்லாம் இருப்பேன். நம்ம 7 மணி வரைக்கும் பெட்டுக்காக கெட்டு வீட்டில் படுத்து தூங்குற இன்னும் நிறைய இருக்காங்க. அதுக்கு தாய் தம்பி அப்படி வளர்த்துறேன். அந்த குழந்தைங்கள எதுக்காக, சரிகளை எதுக்காக பாருங்க. அந்த அது ஏதோ இதில் அன்றைக்கி டிவி போட்டு காட்டுறானுங்க, ஒருத்தர் அடிச்சுக்கிறானுங்க, ஒத்துச்சுக்கிறானுங்க, போட்டு இரும்பு சேர் எடுத்து அடிக்கிறான், முதுகில் அடிக்கிறான், தூக்கி போட்டு முதிக்கிறான், மேலே அங்கே ஏறி எட்டி அவன் மேலே குதிக்கிறான். அந்த இரும்பு சேர் மேலே இடுப்பெல்லாம் குழக்குது. அவன் ஒன்றுமே ஆகுது. நம்ம கீழே ஒன்று பாருங்க, ஒரு மாதம் கை கட்டு போட்டு கை தூக்க மாட்டேங்கிறான். நீங்களே காணும் இருக்காம கை தூக்க மாட்டேங்கிறான். எப்படி இருப்பார்? காரணம் என்ன? குழந்தைகளுக்கு எல்லாம் என்ன இல்லை, ஊட்டச்சத்து எக்ஸசைஸ் கொடுக்கலன்னு அர்த்தம். தூங்க வச்சு உடம்பு கெடுத்துருக்கிறோம். சாப்பிட்ற அளவுக்கு குழந்தை விளையாடக்கூடணும், கண்டது தூக்க வைக்கணும். சின்ன வயசுலேயே நீ அவன் வந்து 10 கிலோ 20 கிலோ 30 கிலோ 40 கிலோ 50 கிலோ 100 கிலோ தூக்கி பண்ணிட்டேன்னு வை. பெரிய மனசு பெரிய ஆளானவர்கள் 200 கிலோ இதெல்லாம் தூக்கிட்டு வீசிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் ஒன்றுமே பண்ணாது. உடம்புக்கு வந்து நம்ம தான் அதுக்கு இது பண்ணணும். நம்ம வந்து அந்த உடம்பெல்லாம் நம்மளை பண்ணாது, நம்ம தான் பண்ணணும். 200 கிலோ வேலையில் இப்படி பிடிப்பேன், இப்படி தாவி கட்டுவேன், அந்த இறங்கி தாவி கட்டி தூக்கி அதை வச்சு போட்டு போவேன். நின்றா மாடோட அப்படிம்பாங்க நினைப்பாங்க. அப்படி தூக்கி வைக்கணும். இப்போ இந்த கால் வலி வந்து எல்லாம் தூக்கி போச்சு. பின்னாடி இருக்குது மோசை கொடுத்து 2 இது வாங்கி கொடுத்து இந்த 2 பக்கம் தூக்கிட்டு வந்து வைக்கணும். அனுப்பலாம் தண்ணி. சும்மா இருந்திருந்து உடம்புக்கு எடுத்தாச்சு. சும்மா இருந்தால் அப்படியேப்பட்ட உடம்பு கட்டுப்போம். குழந்தை குட்டி இருக்குன்னா நீங்கள் சிறுசிலேயே தூக்க வைக்கணும். இந்த இப்போ பாருங்க, பஞ்செல்லாம் அதுக்கு ஒரு சின்ன குடம் வாங்கி கொடுத்து போய் குடம் தூக்க வைக்கணும். அந்த உடம்பு அப்போ தான் நல்லா தாங்காது. இன்னைக்கு குழந்தைங்களை பூச்சி வீச்சு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்களோட வேகத்துக்கு பின்னாடி வந்து ஒரு குடம் தூக்க மாட்டாது, கையில் ஆகாது, பலம் இல்லாத போய் இல்லையா? கொலை என்ன பண்ணணும்? தூக்கத்தை மிதையும் மாதிரி அளவாக தான் தூக்கணும். தூங்கிட்டே இருந்தீங்கன்னா உடம்பு நம்ம வெட்டியே போயிடும். ஒரு மனசு இருக்கிறாரு, இங்கே எந்நேரம் படுத்தாலும் தூங்குறாரு, எந்நேரம் மட்டும் புரட்டி விட்டுறாரு. என்னென்ன தெரியல, அதை விட்டு எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும். இப்படித்தான் தூக்கம் வந்து எனக்கு தெரியும். நான் நினைக்கிறேன் எப்படா தூக்கம் வருதுன்னு நினைக்கிறேன். அலைஞ்சாத்தான் அலையாது இருக்கணும். நம்ம அலைஞ்சு நான் ஆமாம் அப்படின்னு உடனே கேட்டால் அலைஞ்சாத்தான் உங்களுக்கு வருது. அவருக்கு கூட நான் அலைஞ்சாள்த்தேன். அதனால் லேசான வேலை செஞ்சுட்டு அவர் அப்படி சொல்கிறார். நான் அவர் கூட மோசமான வேலைகளையும் செஞ்சேன். கட்டையில் தூக்கி இப்போல்லாம் கூட பயலரு பரவாயில்ல. அன்றைக்கெல்லாம் கரண்ட்டு கொஞ்சம் தண்ணி ஏற்றணும் வெடிச்சிருக்கு. அப்படி கண்ணுங்கிறத ஏற்றணும். ஒட்டுக்க என்ன பண்ணணும், ஒரு முள் மரத்தையே தூக்கி விடுவேன் அவனுக்கு. அவ்வளோ மரத்தை தூக்கி விடலாம். அப்படி 4 மரத்தை தூக்கி விட்டு பொறுக்க கொடி கட்டி போட்டால் வெடிக்க அந்த மரம் அனலாக இருக்குது. அப்படியெல்லாம் தூக்கி போட்டோம். தெரியும் எனக்கு எல்லாமே எல்லா கஷ்டம் தெரியும். நீங்கள் நினைக்கிற மாதிரில்ல சும்மா வந்தார் இந்த அப்படி சாப்பிட்டு ஜாலியாக இருக்கிறாரு அதனால இப்படி சொல்கிறாரு. அதெல்லாம் கிடையாது. பொம்பளை அதே மாதிரி தான். 10 ஆம்பளை அடிக்கிற பொம்பளைகள் இருக்கிறாங்க.
ஒட்டுக்கா குதிச்சு அப்படியே பல்ட்டி போட்டு அடிக்கிறேன். நான் உங்களுக்கு அந்த மாதிரி எக்ஸசைஸ் ஒன்றும் இல்லை. இப்போ இந்த வாரத்தில் இந்த இது நடந்தது, என்னமா என்னமா கச்சேரி போட்டுருந்தாங்க இங்கே நம்ம பஸ் ஸ்டாண்டு, ஊத்கில் பஸ் ஸ்டாண்டு. நான் போனேன், ஒரு பிள்ளை நம்ம டேவிட் மாதிரி தான் இருப்பாங்க. இந்த பிள்ளை டேவிட் கொஞ்சம் கூட, அது இன்னும் கொஞ்சம் வளர்த்தி காலை தூக்கி இப்படி டாட்டா காட்டு, ஒரு கால் நின்று 2 கையும் ஆட்டிட்டு ஒரே காலில் தூக்கி டாட்டா காட்டு. நான் அசந்துட்டு ஒரு காலை தூக்கி காலை டாட்டா காட்டு, கை வாட்டு நிற்குது, காலை ஒரு கால் நிற்குது, அடுத்த காலை விட்டு போட்டு 2வது இந்த காலை தூக்கி இப்படி டாட்டா காட்டு. அப்புறம் பின்னாடி குமிஞ்சு வந்து பின்னாடி 2 கையும் இப்படி டாட்டா காட்டு, இப்படி காட்டு. ஆனால் எங்கே நிற்குது, பின்னாடி இது காட்டிட்டு இருக்குது. அதுக்கெல்லாம் காரணம் என்ன? நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆம்பளைக்கு நாங்கள் வெள்ளனுங்கிறதெல்லாம் நீங்கள் மேச வச்சு பெரிய ஆளுங்க நினச்சிட்டு இருந்துடாதீங்க. பெண்கள் கரெக்டாக இருந்தாங்கன்னா அவங்க குதிச்சு வச்சாங்கன்னா மோசம் எங்கே வர்றதே தெரியாது. பயமா இருக்கு பெண்களை பற்றி. காலகட்டங்கள் அப்படி போயிட்டு இருக்குது. இதனால ஆண்கள் பெண்களால் எக்ஸசைஸ் எல்லாருக்கும் தேவை. எக்ஸசைஸ் இல்லைன்னா உடம்பு கெட்டுப்போம். ஆமே காலகட்டங்கள் அந்த காலத்தில் ஒரு அம்மா நானும் அப்பா அப்படி தண்ணி போட்டு வரும், இப்படி அடிச்சா பூ படைச்சா கண் உடைச்சாக்கு சொல்லிட்டு ஒன்று ஓடிட்டு இருக்குது. அதெல்லாம் அந்த காலத்தில் நீ நடந்துன்னு உனக்கு தலைவீதி, நீ பிழைக்க தெரியல, அதனால வாங்கினேன். இன்னைக்கு இருக்கிற பிள்ளைக்கு வாங்குவாங்களா? நம்ம தான் என்ன பண்ணணும், பிள்ளைகளுக்கு கணவன் மனைவி சரி உரிமைங்கிறது எல்லாரும் முடிச்சுக்கணும். இல்லையா? புரிஞ்சு நடக்கணும். எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும். பெண்களுக்கு மரியாதை கொடுக்கணும். அடுத்தவங்க பெற்ற குழந்தைய நீ ஆம்பளை இருக்கிற குதிக்கிற, அதே மாதிரி அது பெண்ணு அது பெண் ஆணுங்கிறது பயில் இல்லைங்களா? நம்ம பார்த்துக்கிறோம். கத்திற்கு மகிழ்ந்தோம். சரி, அதை பேசி இருக்கட்டும். அப்போ பாருங்கள், அருக்காணி விடுமே 2 வாரம் ஆச்சு, 2-3 வாரம் ஆச்சு. 6-8 ஃபோன் நம்பர் இருக்கிறீங்க. நீங்கள் என்ன பண்ண பக்கமாக கேட்டு ஏன் வாரல்னு கேட்டு எனக்கு சொல்லுங்கள். பக்கமாக கேளுங்க. அதுக்கு அதை ஒன்று சொல்லி டபுள் பண்ணி விட்டுறாங்க. என்ன பேச தெரிஞ்சால் பேசுங்க, இல்லைன்னா வேண்டாம். அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். நம்ம செய்திக்கு போல கர்த்தர் உங்களை மேலும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதில் வெளிப்படுத்துதல் 3:20 நம்ம படிக்கலாமே. பக்கம் 337 பக்கம் எடுத்துக்கோங்க. வெளிப்படுத்துதல் செய்திக்கு நான் போயிட்டு இருப்போம். உங்களுக்கு என்ன வரைக்கும் ஆலோசனை கொடுத்தது, சில ஆலோசனை வேணுங்கிறக்காக கொடுக்கறது. ஒரு வாரம் உங்களுக்கு ஆலோசனை கொடுத்துருக்குறேன். பெண்களாக ஆண்களை எதுலேயும் என்ன பண்ணணும், நம்ம பிள்ளைகளை எதுலேயும் கெட்டு போட நல்லா இருக்கிறதுக்காக ஆலோசனை கொடுக்கறது. அந்த ஆலோசனை நீங்கள் நல்லா பார்த்து உங்களை ஆசிரியப்பாராங்க. வெளிப்படுத்தல் 3:20 யார் எடுத்தீங்க? எடுத்து படிங்க. இதோ வாசப்படியில் என்று தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணி அவன் என்னோட போஜனம் பண்ண. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்ற வார்த்தை என்னன்னா, நான் வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். எவன் அந்த கதவை சத்தத்தை கேட்டு எனக்கு செவி கொடுக்கிறானோ அவனுக்குள்ள நான் என்ன அவனோட சேர்ந்து சாப்பிட்றதுலேருந்து, படுக்கையிலிருந்து, நடக்கிறதுலேருந்து, வேலை செய்யறதுலேருந்து எல்லாமேயும் நான் உன்னோட இருப்பேன்னு சொல்லி தேவனை கர்த்தர் சொல்றார். ஏன்னா ஆண்டவர் நீ என்னோட மட்டும் மாட்டேன், அந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷன்கிட்ட இருக்க மாட்டாரா? அப்போ எனக்கு மட்டும்தான் சொந்தமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஒரே நிமிடத்தில், ஒரே நொடி பொழுதுல, ஒரே நாளில் எத்தனை கோடி ஜனங்கள் இருக்கிறாங்களோ அத்தனை ஜனங்களோடையும் அவர் போஜனம் பண்ண முடியும். அத்தனை ஜனங்களோடையும் அவர் உட்கார முடியும். அத்தனை ஜனங்களோடும் பயணம் பண்ண முடியும். அத்தனை கோடி ஜனங்களோடையும் அவர் பேச முடியும். ஏன்னா அவர் தேவன், அண்டங்களை படைத்தவர், அயல் உலகத்துக்கும் எச்சமானராக்கிற தேவன். அவர் மேல கூடாத காரியம் பூமியில் ஒன்றுமே இல்லை. காத்தை கடலை இறையான்னு சொன்ன அந்த வார்த்தை அப்படியே கீழ்ப்படிஞ்சு நிற்கிறது. அப்ப அந்த தெய்வத்துடைய தன்மை என்னன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். எப்ப எந்த நேரத்தில் எங்கே நிற்கிறாருன்னு யாருக்கு தெரியாது. இருமை பொழுதலை கண்ணு மூடி முழிக்கிறதுக்குள்ள ஒரு மனிதனுக்கு ஒரு சம்பவம் நடக்குன்னா அந்த சம்பவத்துல அப்படியே கையேந்தி தாங்குற தேவன் இயேசு ஒருவரே தான். ஆமென்.
அந்த தேவனை நீங்க அவர் கூப்பிடும் போது அவரே வந்து சொல்லுகிறார், கதவை தட்டி, உன்னை அழைக்கிற மகனே மகளே, நீ எனக்கு செவி கொடுத்தால் நான் உன்னோட பயணம் பண்ணுவேன், உன்னோட நடப்பேன், உன்னோட சாப்பிடுவேன், உன்னோட தூங்குவேன், உன்னோட இருப்பேன் அப்படின்னு சொல்லி உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்குமே எத்தனை கோடி ஜனங்கள் இருக்கிறாங்களோ அத்தனை கோடி ஜனங்களோடு நான் எல்லா நிமிடத்திலும் எத்தனை நொடிப்பொழுதும் கண்ணை இமைப்பொழுதும் நான் இருப்பேன் சொல்லி தேவன் வாக்கு கொடுக்கிறார். இல்லையா? அவர் பொய்யுரைக்காத தேவன், அவர் வார்த்தை உண்மையுள்ள, அவர் வார்த்தை பிரகாரம் நடக்கிற தேவன், வார்த்தை பிரகாரம் செயலில் செய்து முடிக்கிற தேவன். ஏன்னா உலக மனுக்கோலத்துக்காகத்தான் உலகத்துக்கு வந்து 33 வருடம் சுத்தித்திருந்தது மட்டுமில்லை, அவர் ஜீவனை கொடுத்து ஜீவனோட 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த தேவனை கர்த்தர் இயேசு. அவர் உயிரோடு இருந்த தெய்வம். ஏன்னா அடக்க ஆராதனை நடத்தின பிறகு எழுந்து வந்த தேவனால எல்லாமே கூடும். அவர் உண்டாக்குற சூரியன் கூட நம்ம நாட்டுக்கு இத்தனை இந்த அளவுக்கு ஒரு நாட்டுக்குள்ள இத்தனை உலகத்தை இவ்வளவு நேரத்துல இருந்து வெளிச்சம் கொடுக்க முடியும். அது மீண்டும் எடுத்தா இரவான வேற தேசத்துக்குள்ள இதே பூமிக்குள்ள 5 கண்டத்துல மாறி வெளிச்சம் கொடுக்க முடியும். இன்னொரு கண்டத்துல நீங்க பாத்தீங்கன்னா 6 மாசத்துக்கு சூரியன் மறையாதபடி எப்போதும் வெளிச்சமே இருக்க முடியும். 6 மாசத்துக்கு ஒரே இருட்ட இருக்க முடியும். ஒரு நாட்டுக்கு போனீங்கன்னா சூரியன் மறையாதையே இருக்கிற ஒரு கண்டத்தில் இருக்கிறது. பாருங்க, இறைவன் படைப்பு அது யாருனால கண்டுபிடிக்க முடியாதது. அப்ப சூரியன் எப்பவுமே மறையாத ஒரு கண்டம் இருக்குன்னா அதே போலதான் இயேசு. ஆமென். இதெல்லாம் நீங்க புரிஞ்சு கொள்ளணும். வானத்தையும் பூமி உண்டாக்கின நீதியின் தேவன் எப்படிப்பட்டவன் சொல்லி புரிந்து கொள்ளணும். அப்ப மறையாது இருக்கிற சூரியனுக்கே அந்த பவர் இருக்குன்னா அதே ஒரு தேசத்துக்கு ஒரு கண்டத்தில் அப்படி இருக்குன்னா இந்த தேவன் அப்படி இல்லை. எப்போதும் எல்லா கண்டத்துக்கும் சொந்தக்காரராகி தேவன், எல்லா மனிதனுக்கும் சொந்தக்காரராகி தேவன், எல்லா படைப்புக்கு சொந்தக்காரராகி தேவன். என்ன செகண்ட் ஒரு நெறிப்பொழுதுல இமைப்பொழுதுல யார் இடத்துல எங்க இருக்கணுமோ எந்த இடத்துல எப்படி இருக்கணும் அந்த நேரத்தில் அங்க இருப்பாரா. ஆமென். தேவன் சொன்னபடி நடப்பார். அவர் பேச்சு மாற மாட்டார். நீங்கள் நானும் பேச்சு மாறிடுவோம். அதனால பேச்சு மாறுறதுனால நம்மளுக்கு கஷ்டங்கள் வருகிறது, கண்ணீர்கள் வருகிறது, வேதனை வருகிறது. பேசு கேட்டு போய் ரெண்டாவது மாறி போறோம். நம்ம மாறக்கூடாது. இல்லையா? மாறாத இருக்கிறதுக்காக தான் தேவன் நம்மளோட இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை. ரெண்டாவது பாருங்க, எபேசியர் 4:29 புதிய ஏற்பாடு பக்கம் 267 பக்கம் 267 பக்கம் எடுத்துருங்க. எபேசியர் 4:29 சீக்கிரம் எடுத்து படிங்க. கெட்ட வார்த்தை ஒன்று வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். இல்லை நீ பேசாத. பக்தி விருத்திக்கு உண்டாகும்னா பேசு. பொழுதுபோக்குங்கிறது என்ன போன இடத்த பேசி என்ன கெடுத்துறாத. அது உன்னுக்க மட்டும் சாபம் இல்லை, உன் குழந்தை முட்டியில் எல்லாத்தையும் குடிச்சு. இல்லையா? ஆமா, இன்னைக்கு தான் போன் வந்துருக்கு. ஆளை பார்க்காட்டி பேசிக்கலாம். நல்ல எல்லா நம்பர் அழைச்சி போட்டு நல்ல உட்காந்துக்கலாம். டெக்னிக்கல் வேலையாக நிறைய நடக்குது. நெய்யும் கேட்டு அடுத்தையும் எடுத்துறாங்க. அந்த உன்ற வார்த்தை அவங்களை உயிர்ப்பிக்கி அவங்க வார்த்தை மீண்டும் கூட தேவனுக்கு உட்கார வைக்கணும். பேசு. அவங்களை கெடுத்து கூட்டோட அடக்க வைக்கணும். அந்த வார்த்தை நீ பேசவே வேண்டாம். சாபத்தை வாங்கி தலையில் வச்சுக்க வேண்டாம். இல்லையா? தேவனுடைய வார்த்தை தான் சொல்லுது. சாபம் எங்கிருந்து வருது? வாயில் வார்த்தையினாலதான் வருகிறது. வார்த்தை சரியா இருந்தோம் சாபம் வரவே வராது. உன் எண்ணம் சரியா இருந்தோம் உன்னுடைய கஷ்டமே வராது. உன்னுடைய சிந்தை சரியா இருந்தோம் உடம்பு சீக்கே வராது. அல்லேலூயா. நிறைய பார்க்கணும். தேவ சமூகத்தை நிறைய பார்த்து நாம என்ன செய்யணும்? விடுபடும். அப்ப இத்தனை பேர் பரிசுத்தவான்கள் இத்தனை வியாதி. அவன் வந்து வியாதி நான் அநேகருக்காக ஜெபிக்கிறாள் வரும். ஆமா, மனைவி பாருங்க வியாதி. அவங்களே எத்தனை கண்ணீர் எத்தனை கவலை வருகிறது. மரணமெல்லாம் வந்தது. போச்சுன்னு கூட சொன்னாங்க. இன்னைக்கு ஜெபம் பண்றாங்க. காரணம் அநேக தேசங்களுக்காக லட்சக்கணக்கான மக்களுக்காக அவங்க அழுகிறதுனால அந்த பிசாசு வந்து அவங்களை தாக்குது. அது வேற சோதனை. அந்த சோதனை வேற, இந்த சோதனை வேற. வேற நம்ம வந்து கெடுக்கிற சோதனை வேற, ஜெபிக்கிற சோதனை வேற. இல்லையா?
அவளுக்கு சோதனை வந்துன்னா அநேகருக்கு அந்த மனுஷன் போய் நான் உன்னுடைய தான் சொன்னதுனால அங்கெங்க தெரிஞ்சோடனே பிடிச்சி அடிச்சாவோ உதைச்சாங்க, தூக்கி போட்டாங்க. மரணம் ஒன்றுமே வர சேதப்படுத்த முடியாதபடி அப்ப மரணம் வேணும்னு தள்ளி தேடுவது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க எப்படி வாழுகிறீங்க அதுதான் முக்கியம். உங்களுக்கு எதனால பிரச்சனை வருது? நீங்க ஜெபத்தினால நன்மை செய்வதுன்னா அதனால பாக்கியம், பயங்கரமான பாக்கியம் பரலோகத்திலும் இருக்கு, பூலோகத்திலும் இருக்கு. ஆமென். நன்மை தேடுங்கள், நம்ம தேவை. ஆமென். ஒருத்தருக்கு டீ வாங்கி கொடுக்காட்டி மறைச்சு அது அடுத்து வாங்கி கொடுக்குறீங்க எடுத்துறாரு. அல்லேலூயா. ஆமா, காசை வச்சுட்டு அவன் வாங்கி கொடுத்துட்டு அவங்ககிட்ட இருக்கிற காசுன்னு சொல்லி கெடுதல் பண்ணாதே. அவன் ஏதோ நேரம் அவன் பசிக்கு 10 ரூபா கொடுத்து வச்சா பசி ஆத்தரானா அதுவே நீ கெடுக்காதே, தர்மத்தை கெடுக்காதே. இல்லையா? தர்மம்ங்கிறது முதல்ல புரிச்சுக்கணும். தலைமுறையை தர்மம் தான் இன்னைக்கு வரைக்கும் காப்பாத்துட்டு வருது. தர்மம் போய் முன்னாடி நிற்குமா? அவன் செய்யற அக்குரமம் கூட அவன் தர்மம் இருந்து அந்த அக்குரமத்த நேரத்தில் ஜீவன் போற நேரத்துலையும் கூட தர்மம் போய் முன்னாடி என்ன அவன் நிறைய தர்மம் செஞ்சிருக்கிற இந்த தடவை விட்டு விடுங்க, அடுத்த தடவை சரியாயிக்கான்னு சொல்லி அந்த தர்மம் முன்னாடி நிற்குமா? இல்லையா? ஆமா. இந்த காசை நீ குடிப்பா வச்சிருக்க வரைக்கும் செலவு வச்சாது. காசை தர்மம் செய்யுங்க, கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிங்க, தேவனுக்காக அர்ப்பணிங்க, தேவ சமூகத்தில் உட்காருங்க. அதனாலதான் சாட்சிகள் பாருங்க, ஒவ்வொருத்தர் நான் 10,000 ஆகுன்னா 10,000 சரி போடணுங்கிறது கொடுக்குறேன். ஆமா, அன்னைக்கு போட்டுறானுங்க. ஏதோ ஒரு வழியை தர்மம் செய்யுங்கய்யா, ஏதோ ஒரு வழியா நாங்கள் செஞ்சு ஏதோ ஒரு வழியை போயிடும், நீங்கள் செஞ்சீங்கன்னா எல்லாம் போயிடும் சொல்லி போடுறது உண்டு. ஆமாம், நிறையா சாட்சிகளை கேட்க எனக்கு பயமாக இருக்குது. அப்படியெல்லாம் தர்மம் செய்கிறாங்க. அப்படி நிறைய தர்மம் செய்கிறாள் இருக்கிறதுனால தேசம் இன்னைக்கு பழிசையும் பட்டினி கிடக்கிறதெல்லாம் மாறிட்டு வருது. இல்லைன்னா அந்த காலத்தில் மூடி தானியங்களை வச்சிருந்ததுனால பசியும் பட்டி நிறைய இருந்தாங்க. எங்கே பார்த்தாலும் தருத்தம் தலை நிமிந்து ஆடிச்சு. இன்னைக்கெல்லாம் அது போயிடுது. காட்டுலாம் தோட்டங்காட்டுலாம் எங்கே பார்த்தாலும் என் நெல் எனக்கு அளவாக நெல் வச்சிருக்கு, வீட்டுக்கெல்லாம் எடுத்துக்கொண்டு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் எடுத்து மூட்டை கொஞ்சம் வச்சுருப்பாங்க. இன்றைக்கி அது விளையிறதே இல்லை எங்கே பார்த்தாலும். ஆனால் வீட்டில் நிழல் ரோடு மாட்டெல்லாம் சோறு கொட்டி கிடக்குது. இன்னைக்கு எதுக்காக? எதனால? தர்மத்தை பற்றி கிறிஸ்துக்காரன் பேசி எங்கே பார்த்தாலும் தர்மம் செய்யா. இன்னைக்கு நம்மளை பார்த்து தேவன் அறியாத ஜனங்களும் தர்மம் செய்யறக்காரன் பண்ணிட்டாங்க. இல்லையா? நம்மளை கூட இச்சப்படுற காரிட்டாங்க. புரியுதுங்களா? அதெல்லாம் புரியணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாடு. சரி, இப்போ எத்தனை படிச்சா? சரி, அதில் பாருங்க, இதெல்லாம் எப்படின்னா முதல்ல புரிஞ்சுக்கணும். மத்தேயில 6:22 படிக்கலாமே. மத்தேயு 6:22 பக்கம் 9வது பக்கம் புதிய ஏற்பாடுல ஃபர்ஸ்ட்லயே 9ஆம் பக்கம் தொடங்கி 10வது பக்கம் வரைக்கும் முடியுது. அது பாருங்க, எடுத்துக்கலாம். மத்தேயு 6:22 கண்ணானது சரீரத்தில் விளக்கா இருக்கிறது. உன் கண் தெளிவா இருந்தால் உன் சரிகள் முழுது வெளிச்சமா இருக்கும். உன் கண்ணு முக்கியம் அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ பார்க்கிற கண் முக்கியம். கண்ணு சரியா இருந்தாவே நடத்த பேசும்போதே சரியாயிருவேன். ஆமா, முதல் கண்ணத்தான் முக்கியம். அதனால நீ ஒத்த கண்ணனா இருந்து நரகத்துக்கு போற கூட, ரெட்ட கண்ணு இருந்து நரகத்துக்கு போற கூட ஒத்த கண்ணு பரலோகம் வாங்கிறார் ஆண்டு. இல்லையா? உன் கையை பாவத்துக்கு தேடி போகுது. அந்த கையை பாஞ்சாயத்து தேடுதுன்னா அந்த கையை ஆண்டவர் என்ன ஒத்த கையா இருந்தாலும் பரவாயில்ல, வெட்டியாந்து ஒரு கையை போதுங்கிறார் கடவுள். இல்லையா? நிறைய காரியங்களை நம்ம பார்ப்போம். சரி, இப்ப எத்தனை படிச்சீங்க? 23 படிங்க. அதுல 6:23 உன் கண் கெட்டதா இருந்தால் உன் சரிகள் முழுவதும் இருளா இருக்கும். உன்னுடைய வெளிச்சம் இருளா இருந்தால் எவ்வளவு அதிகமா இருக்குமா? எவ்வளோ பாவம் அதிகமா இருக்குமா? எவ்வளவு கொடூரமான காரியங்களை தாக்குமா? தாக்கணும். ஒருத்தர் பாருங்க, நிறைய சம்பாதானம் இருக்கு, பத்தவே காரணம் என்ன? தேவனுடைய காரியத்தை திருடிக்கொண்டே இருக்கணும். தேவனுடைய ஜெபிக்கிறத திருடுவாங்க, அவர் கொடுக்குற காரியத்தை திருடுவாங்க, முன்னால் வருகிற திருடுவாங்க, சாக்கு போட்டு சொல்லிட்டு வீட்டில் தூங்குவாங்க. எல்லாருக்கும் நேரம் கிடைக்கும், தேவனுக்கு நேரம் கிடைக்கும். ஆனால் தேவன் கொடுக்குற காரியத்துக்கு நேரம் கிடைக்கும். வேற செட்டு தண்ணி போடுறதுக்கு நேரம் கிடைக்கும், தண்ணி போடுற காசு கிடைக்கும். அப்புறம் ஊருக்கு போகிறதுக்கு லட்சமாக கொண்டு போவாங்க, 1000 வேலை கொண்டு போய் செலவழிப்பாங்க, அதுக்கெல்லாம் காசு கிடைக்கும். ஆனால் தேவனுடைய காரியத்துக்கு காசு கிடைக்கும். ஆனால் அது காசு கிடைக்காது. ஏன்னா பிசாசு அப்படியே வஞ்சித்து கொண்டுட்டு போயிட்டு இருப்பேன். நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா நீ ஆசீர்வதிக்கப்பட்டுக்குவேன். கொடுத்துறாதே, டெக்னிக்கலாக பேசுவேன். நாளைக்கு கொடுத்துக்கலாம், அந்த காசு தான் நாளைக்கு கொடுத்துக்கலாம் அப்படின்னு எடுத்துட்டு போக சொல்லுவாங்க. நாளைக்கு கொடுக்கவே முடியாது. இன்னைக்கு நாள் நாளைக்கு வரவே வராது. இன்னைக்கு மறைஞ்ச நாள் நாளைக்கு வரும்னா சொல்லுங்க, வந்துருன்னு சொல்லுங்க. வரும்னு பார்க்கறது பார்த்தா எல்லாருக்கும் நாளைக்கு வந்துருமுங்க. நீங்கள் பிறந்துட்டீங்கன்னா
தாயின் பாத்திரம் கரு உண்டாக்கியாச்சுன்னா அதுலேருந்து உங்களுக்கு ஆயுசு குறைஞ்சிட்டே வருமானே எச்சாங்க. அல்லேலூயா. அதுலேருந்து வயசு முத்திட்ட வருமானியா குறையாது. அதுமாரி அம்மளுக்கு வயசு ஆகிட்டா 11 வயசு ஆகிட்டு இருக்கும். அதாவது பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது. அல்லேலூயா. 11 வயசு ஆகிட்டது. எங்களுக்கெல்லாம் வயசு ஓடிட்டு போகுது. ஆமே. இப்போ நீங்கள் பார்க்கணும் ஏன் வயசு எனக்கு 11 வயசு ஆகிடுன்னு பார்க்கணும் ஒவ்வொருத்தரும். அதுக்காக அந்த மனையும் பார்க்காதீங்க, எல்லாரையும் பார்த்துக்கோங்க. ஒன்று சும்மா அது இடம் விடாது பார்க்கணும் அப்படி சொன்னேன். அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, அப்போ பாருங்க, கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டு. இப்போ எத்தனை படிச்சிங்க? 22. இந்த அளவுக்கு ஆணுகுணத்துக்கு படிங்க. 23 படி ஜானே. உன் கண் கெட்டதா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளா இருக்கும். அப்படி உன்னுடைய வெளிச்சம் இருளா இருந்தால் அவர் எவ்வளோ அதிகமா இருக்கு. அமாவாசை விட்டுக்கு முடவா மோசமாமா, அவ்வளோ மோசமும் சரிகளும் இருக்குமா? அதை பார்த்து சொல்றாங்க. பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. 2வது 24 அதில் 24 இந்த வசனம் படிக்கலாம். 24 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலே கூடாது. ஒருவனை பகைத்து அல்லது உங்களால கூடாது. அப்ப பாருங்க, உலகத்தை நேசித்தீங்கன்னா உங்கள் உலகத்தை வந்து எடுத்துட்டு போயிடும். உலகத்தை நேசிக்கிறத விட்டு போட்டு நாம் யாருங்கிறது புரிஞ்சு கொள்ளலாம். ஒவ்வொரு மனசனும் தேவ பிள்ளைங்கிறது நீங்கள் தனியாக பிரிக்கப்பட்டதுன்னு சொல்லி முடியும். சரிங்களா? 19 இது வசனம் இருக்குது. ஸ்தோத்திரம். அம்மா யோபுல 19:17 படிங்க. யோபுல 19:17 நினைக்கிறேன். எடுங்க. யோபுல 19 எடுத்தீங்களா? கட்டி படிக்கிறாங்களா? கற்பத்தின் பிள்ளைகளுக்காக இல்லை. அதில் 27 படிங்க. அதில் 27 பாருங்க. யாருன்னா நீங்க என்னன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மையை உங்க கண்களில் நீங்க பார்க்கலாம். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய காரியத்தை உங்க கண்ணில் பார்ப்பீங்க. நீங்களே பார்த்து நீங்களே செய்யலாம். கரெக்டாக இருந்தான்னு சொல்லி இந்த யோபு 10 இது அதில் வருகிறது. பாருங்க, ஒரு கதையை சொல்ற நல்லா கேட்பாங்க. ஒரு மனுஷனோட பூமியில் வந்து ஒவ்வொரு மனுஷனுக்குமே இந்த பூமியில் வாழக்கூடிய நாட்கள் வந்து எவ்வளோ போட்டுக்குன்னா 120 வருஷம். புதிய பழைய ஏற்பாட்டிலேயே புதிய ஏற்பாட்டிலையும் சொல்லி போட்டிருக்குன்னு சொல்லி நம்ம பேசிக்கிறோம். சாப்பாடு மிகுதினால என்னன்னா அதுலேயும் வந்து எப்படி போட்டுக்குன்னா 70 வருஷமோ 80 வருஷமோ சாப்பாடு மிகுதி இருந்தால் ஏன் 70 80 வரைக்குமா. அதுக்கு மேலே அவனுக்கு ஆயுசு இருக்குன்னா அது தேவன் கொடுத்த தாழ்ந்துன்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்போ இது ஏன் நான் சொல்கிறேன்னா, வானத்தையும் பூமியும் படைத்த தேவனுடைய உங்கள் சொந்த கண்ணில் காங்கன்னு யோபு சொன்னதை போல, அந்த 19:27 சொன்னது போல உங்கள் சொந்த கண்ணில் காங்கோன்னா நீங்கள் செய்ய வேண்டியது எருமம், நீங்கள் செய்ய வேண்டியது ஜபம், நீங்கள் செய்ய வேண்டியது காரியங்கள் இருக்குதா, அதில் தான் விஷயமே இருக்குது. ஆமாம், அதை தான் நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன். நீங்கள் செவித்தா மட்டும் பத்தாது, பேசும்போது ஞானமாக பேசுங்க, அறிவோடு பேசுங்க. அதே சமயத்தில் ஒரு கோபப்பட்டு பேசி ஒரு வார்த்தையினால நீங்கள் தீட்டு உண்டாக்காதீங்கன்னு சொல்லியிருக்கிறேன். ஆமாம், தீட்டு உண்டாக்குறபடி நீங்கள் பார்த்து கொள்ளணும்னு சொல்லி பல தடவை சொல்லியிருக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டு. சரி, அது அப்படியே இருக்குது. 2வது ஏசாயா 65 எடுத்துக்கலாமே. ஏசாயா 65. அல்லேலூயா. ஏசாயா 65 ஏசாயா 65 22 படிக்கலாமே. ஏசாயா அவர்கள் கட்டுகிறதும் வேறொருத்தர் குடியிருக்கிறதும் அவர்கள் நாட்டுகிறதும் வேறொருத்தர் கனி புசிப்பதுமே
இருப்பதும் இல்லை. ஏனென்று விருட்சத்தின் நாட்களைப் போல உன் ஜனத்தின் நாட்கள் இருக்கும். நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரிகளை எத்தனை நாளாக? நெடுநாளாக. நீங்கள் உண்மையாக இருந்துட்டு தர்மம் செஞ்சு கர்த்தருக்குள்ள அதிகமாக ஜெபம் பண்ணீங்கன்னா 3 வேளை முடிஞ்ச 3 வேளை ஜெபம் பண்ணுங்க. இப்போ பாருங்கள், ஒரே ஒரு கணக்கு உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம சகோதரர் தான் ஆகிறாங்க. யாருங்க? பாய் போட்டோம். அவங்க பாருங்கள் 3 தடவை இல்லை 7 தடவை தொழுவரையும் இருக்கிறாங்க. 3 தடவை எங்கே வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் ஒரு கார் நின்று போயிட்டு இருந்தாங்கன்னா கார் அந்த டைம் ஆனால் டக்குன்னு காரை நிறுத்துவாங்க, பிஸ்குன்னு இறக்குவாங்க. அப்படியே தலைக்கு என்ன பண்ணுவாங்க? அவங்களுடைய கரிசீப் தலை கட்டுவாங்க, ஒரு துண்டை கொடுப்பாங்க, நேரத்தில் விரிச்சுடுவாங்க. அந்த டயத்துக்கு முழங்கால் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் தொழுவி போட்டு கார் எடுப்பாங்க. சரிங்களா? நீங்கள் செய்கிறீங்களா இல்லையா? பைபிள் இருக்கிற அவங்க செய்கிறாங்க. அவங்க இல்லாமல் ஒரே சகோதரன். காரணம் என்ன? பைபிளில் தான் இருக்குது அதிகமாக. ஆனால் அவங்களோட புராணத்துலையும் அது இருக்கிறனால தான் அவங்க செய்கிறாங்க. சிந்திச்சு பாருங்க. 7 முறை தாவீது பிரார்த்தனை பண்ணான்னு இருக்குது பைபிள். அதே மாதிரி 3 முறை விடாதபடி 3 முறை 7 முறைங்கிற கணக்கு இல்லாதபடி தானியேல் ஜெயிச்சான் இருக்கு. அதனால அவன் என்ன வேலை இருந்தான்னா ஒரு பெரிய உத்தியாகத்தில் இருந்தான். உத்தியாகத்திலையும் பார்த்துட்டு ஜபிக்கிறதுக்கு தழுகவே இல்லையா? அவ்வளோ ஒரு பெரிய வேலை இருந்தது. அது அவன் அந்த ஏரியாவில் அவனை கொண்டு போய் வச்சு அந்த ஏரியாவில் அடிமையாக இருந்தானா. அந்த அடிமைத்தானத்தில் அவன் அடிமையாக இருந்துட்டு அது அவனுக்கு கொடுத்த உத்தியாகத்தில் கரெக்டாக இருக்கணும். அந்த உத்தியாகத்தில் கரெக்டாக இல்லைன்னா அவனுடைய அங்கே என்ன பிரச்சனை என்னென்னா, இப்போ இங்கே இருக்கிற நம்ம நாட்டு ராஜா மாற நம்ம நாட்டு மதில் மாதிரி இல்லை. அவனை தலை துண்டிக்கப்பட்ட அவ்வளோ கொடுமையான ஏரியாவில் அவன் என்ன பண்ணுறான்? தொழுவது நிறுத்தம் இல்லையா? அதனால தான் சிங்கக்கோயிலில் போடுறாங்க, அக்கினியில் போடுறாங்க, ஒன்றுமே பண்ண முடியல. நீங்கள் சாக்கு போக்கு சொல்கிறீங்க. எப்போ பார்த்தாலும் வீட்டில் இருக்கிறையில கேளுங்க. வீட்டில் வெள்ளிக்கிழமை மணிக்கு வீட்டிலே இருப்பீங்க. வெயில சாக்கு வெயில் எல்லாம் உங்களுக்கு ஒன்றும் இல்லை. தினம் போய் காட்டில் தோட்டக்காட்டு வேலை செஞ்சு இன்றைக்கி இந்த வேலையை செஞ்சு கொண்டாட வந்து ஒரு படி கொண்டாந்து குழந்தைய காப்பாற்றோன்னா வெயிலை பார்ப்பீங்களா? அதுக்கெல்லாம் வெயிலே பண்ணிக்காது. ஏன்னா சோறு உண்டாகன்னு போய்த்தாங்க. எப்படியோ ஒரு வழியை கத்தவங்களுக்கு நல்லா கொடுக்குறதுனால வெயில சாக்காடு பண்ணுறீங்க, வீட்டில் சாப்பிட்றீங்க. அப்புறம் என்ன பண்ணுங்க? வியாதி தானாக வந்துட்டு மாத்திரை போட்டு தூங்குறீங்க. தெரியுமா? நீங்கள் காரணம் என்னன்னா உடம்பை நீங்களே கெடுத்துட்டீங்கன்னு அர்த்தம். உடம்பு கெட்டது காரணம் என்ன? நீங்கள் தான் எஸ்னார் கெடுக்கல. இந்த வெயிலெல்லாம் பார்க்காத எப்போ போல ஜபிக்கிறதோ ஒரு வேலை வெட்டிக்கு போயிட்டு இருந்தீங்கன்னா துணிமணி துவைக்கிறதுலேருந்து வீட்டில் எல்லாம் வேலை செஞ்சு பாருங்க. வெயிலெல்லாம் ஒரு மனசுல எப்படி இருந்தாலும் 2 மணி நேரம் வெயில் காயணும். காய்ச்சா தான் அவன் சரீரத்துக்கு நல்லது. நெகிழியே நடந்தீங்கன்னா வெயில் வெட்டி உடம்பு போயிடும். தெரியுமா? வெயிலெல்லாம் பார்க்காதீங்க. இன்றைக்கி நம்ம காடு கடையிலலாம் காய்கறி பொறிக்கிற பாருங்க. 1 மணி வரைக்கும் வேலை செய்கிறாங்க. 1 மணிக்கு போனால் 2 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவங்களுக்கு தோட்டத்தில் வேலை செய்கிறாங்க. அப்போ அவங்களாம் மனசு மாதிரி தெரியல நம்மளுக்கு. சிந்திச்சு பாருங்க. நாம் அவங்களுக்கே வியாதி இல்லைன்னு தெரியுமா? அவங்களுக்கு வியாதி இருக்குது, இருந்தாலும் அவங்களும் மாத்திரை மாதிரி போட்டாலும் அவங்க வேலைக்கு போகிறாங்களா? அதோட ஒத்துழைக்குங்களா? நம்மளுக்கே ஒத்துழைக்க மாட்டேங்குது. நீங்கள் தூங்கி ஏமாற்றி பழகிட்டீங்க. ஆம்பளை ஏமாத்துறீங்க, பொம்பளை ஏமாத்துறீங்க. இந்த விஷயம் நடக்கிறதே. ஏமாறவன் இருக்க வரைக்கும் நம்ம ஏமாத்திட்டு தான் சாப்பிடுவோம். நீங்கள் வேலைக்கு போய் 2 மணி சம்பாதிக்கணும்னா ஆம்பளை மிரட்டுட்டே இல்லைன்னா பொம்பளை மிரட்டுட்டே சரியா இருப்போம் இல்லையா? உண்மையா இல்லைங்களா? சிந்திச்சு பாருங்க. உங்களை கிராமத்துல நீங்களா சிட்டிக்குள்ளேயே என்ன சிட்டிலையும் மருந்து வளர்ந்த மாதிரி வச்சுட்டு இருக்கிறீங்களா? அப்படித்தானே? முதல்ல பாடுபடணும்னு ஆசைப்படுங்க. பாருங்க அவன் என்ன பண்றீங்க? இருங்க, இன்னொருக்காக தீவை படிங்க. அந்த 22 படி சீக்கிரம் டைம் போயிட்டு இருக்கு. அவர்கள் கட்டுகிறதும் வேறொருத்தர் குடியிருக்கிறதும் அவர்கள் நாட்டுகிறதையும் வேறொருத்தர் கனி புசிக்கிறதும் வேறொருத்தர் கனி புசிக்கிறாங்க. உன்னை அழைக்கல, உனக்கு கொடுத்த ஆசிரியத்தை அடுத்து நின்றுட்டு போறதுக்காக அழைக்கல, டாக்டருக்கு நின்றுட்டு போறதுக்காக, குறுக்கொழில் வரக்கூடிய வழிபாக்க நின்றுட்டு போறதுக்காக உன்னை அழைச்சு உனக்கு ஆசீர்வதிக்கல. நீ தின்னும் குழந்தை கொண்டு தின்னு நீ நல்லா சுகமா இருக்கணும். அதுக்காகத்தான் நீ அழைச்சது. அதுக்காகத்தான் மெல்ல 3 வேளை ஜெபிக்க சொல்றது. அதனாலதான் விடாதோடைய ஞாயிற்றுக்கிழமையில நேர காலத்துல தேவனத்தை உட்கார சொல்றது இல்லையா? நீ சரியில்லாதனாலதான் தேவன் அறியாத ஜனங்கள் இந்த ஆசீர்வாதத்தை பெற்று வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. எங்க இருக்கிற அந்த ஆசீர்வாதம் எல்லாம் எங்க போயிடுது? ஏன் அங்க போச்சுன்னா நீ சரியில்லாத கத்து விட்டு வைக்கிறார். போயிருந்தாங்க ஆசீர்வாதம் தானாகவே. சரிங்களா? எப்படி போகுது? அவன் தர்மம் செய்யறான்.
அவனுடைய அந்த காரியங்களுக்கு அவங்களுடைய அவங்க எந்த பக்தியில் அந்த மார்க் கொடுக்குறாங்க, அந்த பக்தி அந்த மார்க்கத்துக்கு நல்லா கொடுக்குறாங்க, கொடுத்து என்ன பண்றாங்க, அவங்களுடைய எல்லா பாவங்களும் போக்கடிக்கிறாங்க. ஆனா அங்க பாவம் போகுது இல்லையா, ஆனா ஆசீர்வாதம் கிடைக்குது. ஆனா ஆண்டவராக இயேசு பாவம் போகுது, ஆசீர்வாதம் கிடைக்குது, நித்திய ராஜ்யத்துக்கு உனக்கு இடம் கிடைக்குது. ஆனா இந்த இடத்துல வந்துட்டு என்ன பண்றது, நீங்க நம்புறது இல்லை இல்லையா? கர்த்தருக்கு மகிமை. அதுல பாருங்க 2வது 23 படிங்க. அதுலயே அவர்கள் விருதாவாக என்ன விருதாக பாடுபடுகிறது இல்லை, அவங்க துன்பம் உண்டாக பிள்ளைகளை பெறுவதும் இல்லை, அவர்களும் அவர்களோட கூட அவர் சந்தானமும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. பாத்தீங்களா? சந்ததி தேவனுடைய சன்னதியா இருப்பார்கள். இந்த ஆசீர்வாதம் இல்லாத காரணம் என்ன? உங்க குழந்தைங்கள்லாம் சன்னதி தேவனுடைய சன்னதியா இருப்பாங்க. இன்னைக்கு தேவனுடைய சன்னதியா இருக்குதா? குழந்தைகள் என்ன கஷ்டப்படுது, சொன்னபடியே கேட்க மாட்டேங்குது. நீயோ சொன்னா அதோட பாடுது, நீ தடி எடுத்தா அது கத்தி தூக்குது, நீ கத்தி எடுத்துன்னா அது பெல்ட் எடுக்குது. காரணம் என்ன? காரணம் என்ன? உன்னுடைய பக்தி அந்த விருத்தியெல்லாம் கரெக்டாகலன்னு அர்த்தம். உன்னுடைய வீட்டில் இருக்கிற பிரச்சனை என்ன, நீயே தீர்க்கலன்னு அர்த்தம். தீர்வணும்னா ஜெபிக்கிறதுலையுமே எல்லாமே முதலிடம் கொடுத்து தேவ சமூகத்தில் உட்காரணும். சில குழந்தைங்க என்னன்னா தாய அப்பகார அடிக்கிற பயத்தில் அடிக்கு பயத்து இருக்கு மனசுக்குள்ள இருக்கு தெரியுமா? பெருசாக உன்னை வச்சுக்கிறேன், பெருசாகி நான் வச்சுக்கிறேன்டா இப்படி. அப்பதான் தெரியும் வேடிக்கை, இப்ப தெரியாது இல்லையா? ஆனாலும் நீ செஞ்சது போல பயந்து கிடக்கிறேன். எல்லாம் செஞ்சுட்டுமே பசங்களாம் அதே நினச்சிட்டு அடிச்சு போடுவாங்கன்னு பயந்தேன் இல்லையா? அதனால பேசாதபடியே தலைக்காங்க. நல்லா சரி போயிடு. அடிச்சு போட்டாங்கன்னு என்ன பண்ணுறது? வயசாகிடுது, கால் தள்ளாடுது, சரி ஒத்துழைக்கிறது இல்லை. அப்படி என்ன பண்ணணும்? ஜாக்கிரதையாக இருக்கும். அதை எனக்கு முன்னையெல்லாம் புத்தி இருந்ததுன்னா அந்த மாதிரி நான் செஞ்சுருக்க மாட்டேன். அன்னைக்கு புத்தி இல்லாதனால செஞ்சாச்சு இல்லையா? அதனால உங்களுக்கெல்லாம் பேர் சொல்லித்தாரேன். குழந்தைகளெல்லாம் பக்குவமாக வச்சு அதில் பக்குவப்படுத்தி ஜபத்தில் பக்தியில் நடத்தினீங்க. அந்த குழந்தை ஒரு நாள் உங்களை என்ன பண்ணுங்க, ஒரு நாள் உங்களுக்கு கை விடாதுங்க இல்லையா? ஆமாம், உங்களை ஏந்துக்கோ, குழந்தை ஏந்து தாங்கு. ஏன்னா அது தேவனுடைய சொன்னது. ஆமே இல்லையா? வேற பிடிச்சி நெட்டை எடுக்கிறாங்க, நெட்டை எடுக்க தெரியும். நான் நெட்டை எடுக்கிறதாலும் போயிடும். காரணம் என்ன? ஜெபிக்கிறது இல்லை. ஆராய்ச்சி கூப்பிடாதுக்கு முன்னாடி எங்கே அங்கே கூப்பிட்றாங்க, உலக காரியத்தை கூப்பிடாதுக்கு முன்னாடி உட்காந்துக்கிறது. அப்புறம் எப்படி நம்ம கிட்ட ஆசீர்வாதம் நிற்கி அவன் எப்படி அந்த குழந்தை குட்டிக்கு மாறு? உலக காரியத்தை கூப்பிட்றாங்கன்னா இன்னைக்கு நீ நான் கூப்பிட்டு என்னுடைய ஏற்று வர்றதில்ல, நீ கூப்பிட்டு என்ன வரணுமா இருக்குதுன்னு அந்த எண்ணம் உங்களுக்கு வரணும். அப்படி சொல்லி காட்டாதீங்க. வரணுமா? சரி, தாய்ப்புள்ள வேணும். அதுக்கு முன்னே என்ன பண்ணணும்? சரி வர்ற 2 நாள் கழிச்சு வர, 3 நாள் கழிச்சு ஏதோ டைம் கிடைக்கல, 1 நாளைக்கு வர பக்கமாக சொல்லி போய் எட்டி பார்த்துட்டு அவங்களை ஆறுதல் படிச்சுட்டு வந்துடுவாங்க. அந்த நாள் போய் துணிகரமாக போய் சிக்கிக்கிறது, துணிகரமாக எல்லாம் படிட்டு வர்றது, மீண்டும் அந்த ஆவியில் கூட்டிகிட்டு வந்து என்ன பண்ணுறது? குடும்பத்தில் கொக்கரிச்சது ஆடுறது, டங்கு இல்லையா? ஆடுனவர் கையும் பிடிச்சி நட்டை எடுக்க, கையும் பிடிச்சி முறிக்க எல்லாம் நடக்கும். காரணம் என்ன? பெத்த தாய் தகப்பனுக்குதே ஞானம் வேணும். ஞானம் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஆமாம், ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுது. அவன் கொல்லமும் கெடுக்கமும் கொலகார பாவின்னு எழுதியிருக்கு. அந்த கொலகார பாவியோடுக்கு நாம் என்ன பண்ணணும்? அந்த அப்படிப்பட்ட ஆவிகள் இருக்கிற இடத்துக்கு பார்த்து நடக்கணும்னு சொல்லியிருக்கு. வேற எதுக்கும் அவன் வர, நீ நல்லது கூட்டம் நோட்டு வரமாட்டேங்கிறேன், நீ அவங்க நோட்டு கூடாதுக்கு முன்னாடி போய் உட்காந்துக்கிறீங்க. அப்புறம் எப்படி நாம் எப்படி உன்னை காப்பாற்றுறது? பேசுனார் அழுவார், ஐயோ அவளை காப்பாற்றுட்டு ஆசைப்படுறனே, பொம்பு போயிடுறாங்களே, இந்த சோறு நான் கொடுக்க மாட்டேன், அந்த கறி நான் கொடுக்க மாட்டேனா சொல்லு, அப்படி ஏங்குவாரா? ஆமாம், ஒரு நாள் பயணத்துக்கு முழுசு 2,000 காடுகளை வேணுங்கிறத கொடுத்த தெய்வம் இந்த குணக்கு ஒரு சின்ன காரியத்துக்கு பார்க்க மாட்டாரா? வேதையா, நம்மளுக்கு அந்த ஞானம் வேணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, 21 படிச்சு 24 படிங்க. அதுலயே அப்பொழுது அவர்கள் கூப்பிடுறதுக்கு முன்னே நான் உனக்கு மறுத்தரம் கொடுப்பேன், அவர்கள் பேசும்போது நான் கேட்பேன். நீ முதல்ல கரெக்டா இருந்துட்டீங்கன்னா
உன் சந்ததி எல்லாம் பக்தியில வைராக்கியமா 3 வேளை ஜெயிச்சுட்டீங்கன்னா நீ கூப்பிட்டானே உனக்கு மறு உத்தரவு வரு, நீ கூப்பிட்டானே உனக்கு பதில் கிடைக்கும். ஆமா, அதை ஜெயிச்சதுனாலதான், துதித்ததுனாலதான் தாவீதுக்கு பதில் கிடைத்தது, தானியாலுக்கு பதில் கிடைத்தது, அப்புறம் ஆபிரகாமுக்கு பதில் கிடைத்தது, ஈசாக்கு பதில் கிடைத்தது. எப்படின்னா அவை கூப்பிட்டு ஜெயித்ததுனாலதான் கிடைத்தது. எளிய ஜெயிச்சோடனே அக்கறை எப்படி இறங்குது? சும்மா வந்து இறங்கல. அதிக பாடுள்ள மனுஷன் பைபிள்ல எழுதி இருக்குது. மிகவும் பாடுள்ள மனுஷனான, பாடுள்ள மனசு ஜெயிக்கிறா, அது அக்கறை இறங்கி வந்து அது பலிவெடுத்து பச்சிக்கிறது. நீங்க இருக்கிற இளங்களை யாருமே பாடுள்ள, நல்லா சாப்பிடுறீங்க. வீட்டுல போய் பார்த்தா சுப்பாரிசி கிடக்குது, அது சோத்தை ஆக்கி மீன் திங்க முடியாது கூட. காலையில் பார்த்தீங்கன்னா 2வது சோத்தை கரைச்சி போட குடிக்கிறது படி கீழே பட்டி போட்டு 2வது புதுசத்தை ஆக்கி திங்கிறீங்க. அப்படின்னா பாருங்க, எளியா வாழ்க்கையில சாப்பாட்டு கூட என்ன வேணும்? காக்காவோட கொடுக்குமா? காத்தங்கரையில் என்ன வேணாலும் கொடுக்கணும். காத்திருந்தா இங்க நீங்க இல்லை விதவிதமா செஞ்சு கொடுக்குறீங்க. எண்ணெய் கொண்டை கொடுத்தா பிசு விதவிதமா செஞ்சுட்டு எண்ணெயே முதங்கிட்டு ஒரு வீட்டில் சண்டை நேரம் வருகிறது இல்லையா? எல்லாம் மாத்தோணும். நம்ம வீட்டுல எவ்வளவு கடவுள் உங்களுக்கு கொடுக்குறாரு சிந்திச்சு பாருங்க. அத்தனை வாங்கி சாப்பிட்டு ஆனா தேவன் இடத்துல உட்கார்றதுக்கு வைக்கிறேன். அப்புறம் கர்த்தர் பார்க்கிறாரு, எல்லாம் கொடுத்து இவங்க எப்பவுமே திரும்ப மாட்டேங்கிறாங்க, உங்களை எப்படி காப்பாத்துறது என்று சரி சொல்லு. தேவன் நம்ம துக்கத்தோட சொல்றாரு. ஆமே, நீங்க உள்ள கொஞ்சம் வசலாமா, உங்களுக்கு ஒரு 10 சென்ட் இடத்த கொடுத்து வீட்டை கட்டி நல்ல ஒரு பங்களா கட்டி இங்க ஒரு குட்டி பரலோகமும் எங்களை மாத்தலாம்னு சொல்லி வாசியோட தேவனை ஏந்து வராம அந்த ஏக்கத்துல மண்ணை போட்டு இருப்பீங்களா? இல்லையா? கர்த்தர் செய்கிற காரியத்தை நிறைவேற்றலாம் நம்ம தடை பண்ணிட்டு இருக்குமா? தடை பண்ற காரணம் என்ன? சாப்பிட வேண்டியது, சண்டை போட வேண்டியது, பேச வேண்டியது, கணவன் மனுக்குள்ள சண்டை, குழந்தைகளுக்குள்ள சண்டை, ஆர்எஸ் பக்கத்தில் என்ன சொன்னா விருப்பப்பட சண்டை. இதுதான் நியாயமே இல்லை? வெளியே எப்படின்னா நீங்க சண்டை போடணும், ஒன்று கூட சண்டை போட, இங்கே இருக்கிற சண்டையெல்லாம் போடுறதில்ல, மனசுக்குள்ள அவ்வளோ வேக்காடமா இருக்குன்னு அர்த்தம். வேக்காடமா இருந்தால் என்ன அர்த்தம்? அது பேரு சண்டையில் என்ன கொஞ்சம் அர்த்தமா? நீங்க நினைக்கலாம் நாங்கள் ஒன்றுமே பேசுறது இல்லைங்க, அவங்க தான் பேசுனாங்க, நாங்கள் உம்முன்னு இருந்தேன். உம்முன்னு சேர்ந்த மனசுக்கள் என்ன ஒதுச்சுது. 7 மணி நக்கடி அதிகப்படுத்தணும் மாற அதிக பண்ணோடனே அது என்ன முளகுச்சா அவன் தூக்கி போட்டோன்னே என்ன பண்ண தூக்கி போடவனை செத்துட்டானுங்களாமா. உள்ளுக்கு கிடந்து ஆண்டவர் அக்கடிகள் வாட்ட ஆண்டவர் பிள்ளைங்க அக்கடியில் எரித்து போலியா. அது மாற அந்த 7 மணி அக்கடி போட உங்கள் இருதயத்தில் என்ன ஒன்று கொதிக்குது, சனப்புள்ள கொதிக்குது. நாங்கள் பேசவே இல்லைப்பீங்க, ஆனால் பேசாததான் இருப்பீங்க. அங்கே கொதிக்குதே, அதுக்கு என்ன பண்றது? இல்லையா? அப்ப கொதிக்காத மாறும்போது தேவனை கர்த்தர் உங்களை மேலும் மேலும் ஆசீர்வதிப்பார்னு சொல்லி இந்த வார்த்தையை நான் மீண்டும் ஒரே வசனத்தில் அதுலேயே என்ன பண்ணணும்? அந்த 66 23 படிச்சு நம்ம செவிக்கலாமே. படிங்க, அந்த ஒரு வசனத்தை படிங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டு, உங்களுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. படிங்க. அப்பொழுது சரி, கர்த்தர் சொல்ற என்ன வசனம் சொன்னி என்ன படிக்கிறீங்க? 65 23. விருதாவாக உழைப்பதில்லை, அவர்கள் துன்பம் உண்டாக பிள்ளைகளை பெறுவதும் இல்லை. உங்களுக்கு துன்பம் உண்டாக பிள்ளைகள் பிறக்காது. உங்க பிள்ளைகளெல்லாம் என்ன ஒழுமர் கண்களை போல பிறப்பார்களா? வீட்டை சுற்றி ஒழுமர் கண்களை போல இருப்பார்களா? சங்கீதம் 128 சொன்ன வார்த்தையின் பிரகாரம் நடப்பார்களா? எப்படி இருப்பானாம இந்த மனுஷன் இப்படியே இந்த ஆசீர்வாதத்தோட இப்படி இருப்பானாக தேவ வார்த்தை இப்படி சொல்லுங்க. அல்லேலூயா. ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தான், அவனுக்குள்ள உள்ள பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணி அவனோட உணவு உடத்தம் அவன் நடக்கும் போது உங்காரும் போது படுக்கும் போது அவன் வேலை செய்யற இடத்துல எல்லா இடத்துலையுமே நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் இந்த வார்த்தை சொல்லுகிறார். ஆமென். அந்த வார்த்தை நிறைவேறணும்னா நீங்க எப்படி இருக்கிறீங்க பாருங்க. ஒருத்தர் வள்ளின்னா உடனே நலம் விசாரிங்க, அவங்கள வர்றதுக்கு எந்த அளவுக்கு இருக்கணும் இருங்க. காந்தவளத்தில் வேறு இழுத்துட்டு வாங்க, அதுக்குள்ள பலரோகத்திலுமே மிகுதியான ஆசீர்வாத பூலோகத்திலுக்கு அவங்கள என்ன பண்ணி விட்டீங்கன்னா அது நம்ம தலைமையில விழுகிற சாபமாக மாறிடும். ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லி இந்த வார்த்தையை நான் கர்த்தருக்குள்ள சொல்லி முடிக்கிறேன். கர்த்தர் உங்களை மேலும் மேலும் ஆசீர்வதிப்பாரா? ஆமே. எப்படி? ஆமே. என்ன வார்த்தை சொன்ன? முதல் வார்த்தை என்ன சொல்லிச்சு? எடுக்கும் போதே என்ன பேசணும்? ஆமே. சொல்லுங்க. முதல் வார்த்தை என்ன தொடங்குச்சு? சொல்லுங்க, என்ன தொடங்குச்சு? எதுல தொடங்குச்சு? வெளிப்படுத்தல எத்தனை? 3. இந்த
இந்த வார்த்தை நீங்கள் கை கொண்டு நடங்க. கர்த்தர் உங்களை மேலும் மேலும் ஆசீர்வதிப்பார். அந்த ஆசீர்வாதம் எல்லாம் உங்களுக்கு வந்து பழிக்கணும்னா அப்படியே இருங்க, அப்படியே முழுங்கால் படி விடுவோம், அப்படியே உங்களை ஆசீர்வதிப்பாரா. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. வானாதி வானனா இருக்கிற இயேசுவே, இந்த வார்த்தை நிறைவேறட்டும், இந்த வார்த்தை பிரகாரம் நடக்கட்டும். இந்த வார்த்தை எங்கெல்லாம் எங்களுடைய செல்லிலிருந்து எங்கெல்லாம் அவருடைய கீர்த்தி பரவதோ அங்கெல்லாம் கேட்கிற ஜனங்கள் அவங்க ஆசீர்வதிக்கப்படுவார்களா, அவங்க பலப்படுத்தப்படுவார்களா, அவங்க வாழ்க்கை செழிப்பாதாக. யாரெல்லாம் பார்க்கிறாங்களோ, வார்த்தை பிரகாரம் நடக்கணும் ஆசைப்படுறாங்களோ, அவங்களுடைய வாழ்க்கையில அன்றே உங்க குடும்ப வாழ்க்கையில அவங்க குழந்தைகள் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஒளிமர் கண்களை போல வாழ்வார்களா. எந்தெந்த பகுதியில் பார்த்து கொண்டிருக்கிற தேசத்தினுடைய கர்த்தாவே இதனுடைய செல்லுல வந்து பார்க்கிற பிள்ளைகளுக்கு மேல கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்குவாதா, தங்கி ஆசீர்வதிக்கப்படுவார்களா. என்னென்ன அப்பா ஜபக்காரிகள் இருந்தாலும் அப்பா அந்த செய்தியை கேட்டு எங்களை கூப்பிடும் போது 24 மணி நேரத்தில் கர்த்தருடைய கரத்துல நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், ஜெபிக்கிறதுக்கு நாங்கள் ஆயத்தமா இருக்கிறோம். அவங்க கூப்பிட்டா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமாப்பா, இந்த செய்தி கேட்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களா, பலப்படுத்தப்படுவார்களா. கர்த்தருடைய எங்கெங்கெல்லாம் அவருடைய கீர்த்தி புகழ்ச்சி பரவதோ அங்கெல்லாம் கேட்டு அப்படியே செய்வார்களா. கர்த்தருடைய செய்யுங்க. கேட்டு போட்டு நீங்கள் பாக்கரை பார்த்துட்டு நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கிற கர்த்தருடைய கருத்துல நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். அதனால பாக்கரை அதை பாருங்க. உங்களால ஏதோ ஒரு உதவி செய்ய முடிஞ்சால் அதை வந்து செய்யுங்க. கர்த்தர் அதுக்குள்ள காரியத்தை உங்களை வாங்கி ஆசீர்வதித்து கொடுப்பாரு சொல்லி இந்த வார்த்தையை நாங்கள் நிறைவேற்றுகிறோம். ஆமென், ஆமென். அல்லேலூயா.